அருள்பணியாளர்களும் ஒருங்கிணைந்து வந்து அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உங்களுக்காக இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு இந்த திருப்பலி ஏற்பாடு செய்யக்கூடிய பாசமான நம்முடைய பங்கு தந்தைக்கு நம்முடைய நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர் குழந்தைகளை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாலை திருப்பலியிலே பிள்ளைகளுக்காக பங்கிலே எழுதுவோம். பள்ளிக்கூடங்களில் நாம் திருப்பலி நிறைவேற்றுவோம், நம்ம ஆசிரியர் நமக்கு திருப்பலி நிறைவேற்றுவோம். ஆனால் இங்கு எங்கும் இல்லாமல் ஒருவேளை பிற பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு திருப்பலி கிடைக்காதே என்ற ஒரு எண்ணம் கூட அவருடைய உள்ளத்துக்குள் உண்டு. எனவே எல்லா பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து நம்முடைய பங்கிலே அல்லது நம் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மன்றாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே தருணத்திலே உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள் இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மனதார பாராட்டுகின்றேன். இந்த அருமையான பொழுதிலே இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை தேவ சகாயராஜ் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆயுளுடைய 10 ஆளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையாக திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்கள். கடந்த 10ஆம் தேதி நம்முடைய இந்த மாதம் 10ஆம் தேதி TNPCLசிலே நடைபெற்ற அருமாந்த நம்முடைய டஃபி தந்தையினுடைய பிறந்தநாள் கொண்டாட்ட நினைவை முன்னிட்டு அதற்காக பெரிதும் திட்டமிட்டு உழைக்கக்கூடிய ஜபக்குழுவினரை ஒருங்கிணைத்து வழிநடத்தி ஆன்ம ஆலோசனைகளையும் அடுத்து பலவிதமான கட்டங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய பேராயர் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. அதன் நிமித்தமாக தந்தை இவர்களை அந்த குழுவினுடைய ஆன்ம ஆலோசகராக நியமித்தது மட்டுமல்ல, அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்காக அவரை ஒரு தூண்டுகோலாக தந்திருக்கிறார்கள். அதை முன்னிட்டு அந்த குழுவினரும் நம்முடைய மறை வட்டமும் நம்முடைய மறை மாவட்டமும் நாமும் ஒருங்கிணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய தந்தை திரு அவையினால் புனிதமாக உயர்த்தப்படவிருக்கக்கூடிய அந்த நாளை நாம் காத்திருக்கின்றோம். அதற்கான பல்வேறு முயற்சிகளை இங்கு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும். அவரை நோக்கி மன்றாடுவோம், அவர் வழியாக மன்றாடி கேட்பதை நாம் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த குழுவினரிடம் பகிர்ந்து கொள்வோம். நிச்சயமாக தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே முன்முயற்சிகளிலே விரைவான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நம்முடைய அன்புக்குரிய தந்தை தாமஸ் கபா டஃபி புனித நிலைக்கு உயர்த்தப்பட தொடர்ந்து